எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜூன் மாசத்தினுடைய கடைசி ட்ரேடிங் டே. யாரை ஏமாற்றியது இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னா சந்தேகமே வேண்டாம். நம்மள தான் ஏமாத்துச்சு. ஆட்டோ செக்டர் அடிபட்டது, ஐடி செக்டர் மிதிப்பட்டது, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை இந்த ஜூன் மாசத்துல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இத்தனை அடிபட்டு நம்ம திருந்தலையே பாஸ் அப்படின்னா, ஆமா நாங்கள் அசர மாட்டோம். அடுத்த மாதத்துல Q1 ரிசல்ட்ஸ் வருது. அந்த Q1 ரிசல்ட்ஸ்ல நம்ம ஷேர்கள்லாம் பறக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு தான் காத்திருக்கோம். இந்த நேரத்துல மிக முக்கியமான தகவல் என்ன நண்பர்களே, தங்கம் விலைக்கு மிக முக்கியமான டெஸ்ட் வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய கோல்டு பீஸ் அப்படின்றத நாம எடுத்து பார்க்கும் பொழுது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணது ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம். கடந்த 2025ல ஒரே ஒரு முறை 70 ரூபாய்கள் இருக்கும் பொழுது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொட்டது. அது வந்து ஒரு பொற்காலம் தங்கத்துக்கு. ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எதுலயோ கொண்டே கைய வச்சார், சாரி வாய வச்சார். உடனே பயந்துருச்சு, உலகமே பயந்துட்டு எல்லாரும் தங்கத்தை வாங்கி வச்சிருக்கணும் போர்ட்போலியோல ஒரு 20% அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு முதலீட்டாளர்கள் அனலிஸ்டிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எடுத்தவன் தான் கோல்டு. ஒரு முறை கூட அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல இப்போதுதான் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை வந்து இந்த தங்கம் தொட்டிருக்கிறது. அப்ப இங்கிருந்து ஒரு 20-30% திரும்பி தன்னுடைய பழைய ரேட்டுக்கு தங்கம் போகுமா, அல்லது ஒரு 10 அதுக்குன்னு ரொம்ப பேராசைப்பட முடியுமா? 50% கோல்டு இறங்கணும், சவரன் மறுபடி பழையபடி ஒரு சவரன் 50,000 ரூபாய்க்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட முடியுமா? மேல ஏறினா ஒரு 20%, கீழே இறங்குச்சுன்னா ஒரு 10% இறங்குமா அப்படின்னு இப்பவே நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நண்பர்களே, ரெண்டு முக்கியமான விஷயம். Q1 ரிசல்ட் ஸ்டார்ட் ஆக போது ஸ்டாக்குகள்லாம் பறக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒண்ணு. தங்கம் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டதுனால இன்னும் ஒரு 10-20% சீப்பா கீது ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம், அல்லது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து பழைய ஒரு 20% ஏறி பழைய ரேட் வருமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் ஒரு பக்கம். நண்பர்களே, இந்த நேரத்துல கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சில பங்குகளுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் என்பது வந்திருக்கு. ஆனா இந்த பெரிய நியூஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு பத்துமா போதுமா, ஒரு கீழே கிடக்கக்கூடிய பங்குகளை மறுபடி வின்னராக மாத்தி விடுமா? ஒரு பங்கு வின்னர் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? கீழே இறங்கிட்டு ஒன்னா பாதி தூரம் மேல வரணும், இல்லைன்னா கீழே இறங்கிட்டு தன்னுடைய பழைய ஹைய மீட்டெடுக்கணும், அல்லது கீழே இறங்கிட்டு புதிய உச்சங்களை அடையணும். அப்படி இருந்ததுனா தான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் என்பது வின்னர். இந்த கேஇசி இன்டர்நேஷனலுக்கு இப்ப 1754 கோடி மதிப்பிலான ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த கேஇசிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 1754 கோடி மதிப்பிலான ஆர்டர் என்பது எந்த வகையில உதவி செய்யும்னா, அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்க. அவர்களுக்கு ஒரு குவார்டருக்கு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய லாபம் என்பது 193 கோடி. அதுல 6390 கோடி சேல்ஸ். ஆல்மோஸ்ட் அதுல ஒரு 20% பக்கம் இந்த கேஇசி இன்டர்நேஷனலுக்கு அப்படின்றது கிடைச்சிருக்கு. சோ இதை தொடர்ந்து இந்த ஸ்டாக்ல ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? கேஇசி இன்டர்நேஷனல் ஷேர் தொடர்ந்து நீ கரடிகளின் பிடியிலேயே சிக்கி இருக்கிறியே, உனக்கு புல் மார்க்கெட் ரேலினா என்னன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பல பேர் வருத்தப்படுவதற்கு இணங்க இது 1300ல இருந்து நேரா 528ல குதிச்சுட்டு அமைதியா கோந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்துல தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. சோ இந்த நியூஸுக்காக இந்த பங்கினுடைய விலை அசைந்து கொடுக்குமா, மார்க்கெட்ல டிமாண்ட் வருமா வராதா அப்படின்னு இந்த ஷேர்ல பணம் போட்டவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, பைபேக் கொடுக்கக்கூடிய பங்குகள் மறுபடியும் திரும்பி ஹைக்கு வந்து பல பேர் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட், நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது ஒரு காரணத்துல தன்னுடைய பழைய ஹைக்கு வந்து நிறைய பேர் பார்த்திருக்காங்க. சோ சிறிய கம்பெனியோ பெரிய கம்பெனியோ குவாலிட்டியான கம்பெனி, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கம்பெனிகள் என்பது அவ்வப்போது கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகம். அப்படித்தான் இந்த SIS அப்படின்ற ஒரு ஷேர், செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஷேர். இந்த ஷேரினுடைய விலை சமீபத்தில் பாத்தீங்கன்னா தன்னுடைய லோ 260 ரூபாயில இருந்து 440 ரூபாய்க்கு வரைக்கும் வந்திருக்கான். இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பெரிய குரூப் வந்து லாபத்தை புக் பண்ணிட்டு ஓடிடுச்சா, அல்லது மறுபடியும் புது பணத்தை போட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஷேர் செக்யூரிட்டி, கேஷ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல ஒரு மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய இந்த SIS ஷேர் என்ன ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நாங்க வந்து பைபேக் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் எங்களுடைய ஷேர்களை. எவ்வளவு மதிப்புக்குன்னு பாத்தீங்கன்னா 120 கோடி. ஆனால் இது 5வது பைபேக். விப்ரோ ஷேருக்கு ஈக்குவலா காம்படிஷனா வந்துகிட்டு இருக்கு இந்த எஸ்ஐஎஸ். எதுல? பைபேக் பண்றதுல. இங்க பாருங்க, எங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நாங்க எப்படியெல்லாம் பணத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு எவ்வளவு ஒரு அழகான ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ 2018 ஃபைனான்சியல்ல ஒரு 1.25 ரூபா டிவிடெண்ட் கொடுத்திருந்தோம். அப்புறம் ஒரு 1.25, அப்புறம் ஒரு 2 ரூபா, அப்புறம் பைபேக் மூலியமாக எவ்வளவு நாங்கள் உதவி செய்தோம். 2018 இருந்து 12 ரூபாய் 50 பைசாவாக டிவிடெண்டுகள் மூலியமாக மட்டுமே அவங்க சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு 720 கோடி மதிப்பிலான அளவுல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பணத்தை திருப்பி தருதல் அப்படின்ற வகையில 720 கோடி நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. சோ தற்போது பார்க்கும்பொழுது இந்த பங்கினுடைய சமீபத்திய 2-3 வருஷம் தானே நம்ம பார்க்கணும். இந்த 2-3 வருஷத்துல இந்த பங்கினுடைய விலை இறங்குவதும் ஏறுவதும் அதற்கு பின்பு மறுபடியும் ஏறுவதுமாக 2025ல மட்டும் ஏமாத்திருக்கான். ஏனோ தெரியல, இதனால சம்பாரிச்சு கொடுக்க முடியல. பட் 2026 லோ 240 இருந்து 440 வரைக்கும் வந்திருக்கு. ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்ல பைபேக் கொடுக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த எஸ்ஐஎஸ் அப்படின்ற பங்கும் ஒரு மிக முக்கியமான பங்கு. சோ தற்போதைய விலை 421 ரூபாய். அவங்க பைபேக் பண்ணிக்கொள்ளக்கூடிய விலை என்பது 478 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்ல இன்னொரு சுவாரஸ்யமான பங்கு டோரண்ட் பவர் அப்படின்ற ஒரு ஷேர். அவன் வந்து பவர் செக்டர்ல இவங்க 3 பேர் தான். அதானி பவர், டாடா பவர், டோரண்ட் பவர். இவங்க 3 பேரும் பெரிய ஆட்களாக பவர் செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த 2026ல இந்த டோரண்ட் பவர் சமீபத்தில் என்ன செய்திருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. பெரும்பாலும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்து தான் மூவ்மெண்ட் என்பது பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்ப மறுபடியும் அதே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல இந்த டோரண்ட் பவர் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து விழுந்திருக்கு. சோ சமீபத்துல மேல் நோக்கி ஏறுமுகமாகவே ட்ரேட் ஆகி கொண்டிருந்த இந்த டோரண்ட் பவர்னுடைய மொமெண்டத்தை இந்த ஷேர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல தொடர்ந்து கைப்பற்றுமா, தொடர்ந்து மேல ஏறுமா, அல்லது இந்த மொமெண்டை விட்டு கொடுத்து விட்டு டபால்னு கீழே விழுந்துருமா? இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இந்த ஷேரை என்ன செய்யும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எப்படி பார்த்தாலும் பவர் செக்டர்ல அடுத்த ராக்கெட்டாக மாறி இந்த டோரண்ட் பவர் ஷேரினுடைய விலை ஏறுமா அப்படின்னு தான் பல பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படித்தான் ஒரு முறை இப்படி அதானி பவர் டபக்குன்னு ராக்கெட் மாதிரி ஏறிட்டான். இங்க பாத்தீங்களா, ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த அதானி பவர் சுத்திக்கிட்டு இருந்தது. அப்புறம் கரெக்டா அந்த வார் நியூஸ் வந்தது, அதை வச்சுக்கிட்டு இவன் ஏறிட்டான். ஆனா இந்த டோரண்ட் பவர்ல இன்னும் பெரிய விஷயம் என்பது நடக்கல. சோ அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த டோரண்ட் பவர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருந்துகிட்டு என்னென்ன செய்ய போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான செய்தி நண்பர்களே, சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்றதுல ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் என்பது ஜூலை 27 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்ற பங்குமே மற்ற பங்குகளை போல கொஞ்சம் மேல ஏறி ஷேர் ஹோல்டருக்கு நன்மை செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அல்வா குட்டி மாதிரி நல்லா 2025 லோக்கு வந்து மறுபடி வந்து விழுந்திருக்கு, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ அப்சைட் டவுன், அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஒரு ரவுண்டு, தோசையை திருப்பி போட்ட மாதிரி இப்படி போட்டுட்டானுங்க முக்கியமான சப்போர்ட் லைன்ல இருந்து. ஆக மொத்தம் பாவம் அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இப்ப கூட அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சரி 2025 லோ தான் காப்பாத்தல, நாங்க போய் 2024 லோல என்டர் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி என்டர் ஆகி போந்திருப்பாங்க. அதுவுமே கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறிட்டு மறுபடியும் பழைய ரேட்டுக்கே வந்திருக்கு. ஆக மொத்தம் மிகவும் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பங்குல வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூலை 27 அப்படின்ற ஒரு முக்கிய தகவல். சோ இதுல அவங்க என்ன ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா, எங்களுடைய ஃபைனான்சியல் ரிலேட்டடான அப்ரூவ் பண்ணதை வெளியிடுவோம், அதே மாதிரி ஈக்விட்டி ஷேருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் எவ்வளவு என்பதை வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு முக்கிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. என்ன ஒரு வருத்தமான செய்தினா, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் தன்னுடைய உச்சத்துக்கு இன்னும் திரும்ப முடியலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான். இதுல ஒரு நண்பர் வந்து டெய்லி எஸ்ஐபி வந்து
இண்டு மணி ஆப் மூலியமாக நான் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல எஸ்ஐபி மூலியமாக யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எதுக்காக இந்த எஸ்ஐபி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன ஆகும்னே தெரியாது. திடீர்னு மேல போவான், திடீர்னு கீழே போவான். அந்த நேரத்துல வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வாங்குறோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் வந்து ஆவரேஜ் ஆயிடும் அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தது. அதுவும் இல்லாம இந்த எஸ்ஐபி போடுறவங்க என்ன ஆசைப்படுவாங்க அல்லது அவங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பல பேர் சொல்றது கேட்டீங்கன்னா, மார்க்கெட் சரிவில் இருக்கும் பொழுதுதான் எஸ்ஐபி வந்து நல்லா உதவி செய்யும் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு அதிகமான யூனிட்டுகள், அதிகமான சொத்துக்கள் என்பது கிடைக்கும் அப்படின்றதுனால, ஏதாவது பங்கினுடைய விலை வந்து சரிவில் இருக்கும் பொழுது அல்லது நல்லா போய்கிட்டு இருந்த மார்க்கெட் திடீர்னு பெருசா கிராஷ் ஆகும் பொழுது எஸ்ஐபி போடுறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். ஏன்னா குடுக்கிற காசுக்கு அதிகமான யூனிட் கிடைக்கும். சமீபத்துல விழுகிறது எழுகிறதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நாங்க பார்க்கக்கூடிய ஆட்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதுதான் எஸ்ஐபில இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். எப்படி பார்த்தாலும் சரி, மேல ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய பங்கா இருந்தாலும் சரி, இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருந்தாலும் சரி, நம்ம எஸ்ஐபி போடும் பொழுது அது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தா நல்ல லாபமா இருக்கும். அதே மாதிரி இறங்கி கிடந்த எஸ்ஐபி நம்ம எஸ்ஐபி போட்ட உடனே அந்த ஷேர் திரும்பி மேல் நோக்கி ஏறினாலும் லாபகரமா தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை ஏதாவது பங்குகள் மேல கீழே இறங்கி ஏறி ஆடிக்கிட்டு இருந்தான்னா அப்பவுமே வந்து காஸ்ட் பிரைஸ் பக்கத்திலேயே தான் எஸ்ஐபி போடும்போது ஸ்டாக்கினுடைய விலை சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ எஸ்ஐபி போடுறதுனால இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு. மெயின் அது என்ன சொல்லுது அப்படின்னா, கரெக்டா நம்மளால டெசிஷன் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த எஸ்ஐபி என்பது கண்டுபிடிச்சது. எஸ்ஐபியில வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு பெரிய அளவில் சொல்லுவாங்க அப்படின்னா, கீழே இறங்கி கிடக்கிற பங்குகள்ல எஸ்ஐபி என்பதுதான் அதிகமான யூனிட்டுகளை பெற்று தரும் லாங் டேர்ம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அடடா என்ன நண்பர்களை கொடுமை இது. ஒரு நண்பருக்கு ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்குல 2 நாட்கள்ல 1 லட்சம் ரூபாய் நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்றார். அப்ப அவர் எந்த அளவுக்கு அந்த ஷேரை நம்பி உள்ள பணத்தை போட்டிருப்பாருன்னு பாருங்க. ஒரு நண்பர் பிஎஃப்சி அண்ட் ஆர்இசியினுடைய மெர்ஜர் பற்றி ஒரு தகவல் பத்தி கேட்டிருந்தார். இதுக்கு வந்து என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து ஒரு 100 ஷேர் வந்து ஆர்இசி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 100 ஷேரும் போய் பிஎஃப்சி ஷேரோட மெர்ஜர் ஆயிடும். அப்படி மெர்ஜர் ஆகும்போது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஆர்இசி அப்படின்ற ஷேரே இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 100 ஷேருக்கு பதுவாக அது அப்படியே உங்களுடைய டிமேட்ல இருந்து அப்படியே போயிடும். அது போயிட்டு இந்த மெர்ஜர் கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த சமயத்துல உங்களுக்கு பிஎஃப்சி ஷேர் 88 ஷேர் என்பது கொடுப்பாங்க. சோ நம்ம இப்ப ஆர்இசி அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்இசி ஷேர் வந்து ஒரு காலத்துல 600 ரூபாய் இருந்தது, இப்ப 363 ரூபாய்னு இருக்கு. இனி இந்த ஷேரே இங்க இருக்காது, அவ்வளவுதான். மெர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் இந்த 100 ஷேர் ஆர்இசி வச்சிருக்கிறவங்களுக்கு 88 பிஎஃப்சி ஷேர் அப்படின்றது கொடுப்பாங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இப்படித்தாங்க, ஏதாவது ஒரு பங்குகளை வெட்டுவார்கள், அப்புறம் ஒட்டுவார்கள், ஏதாவது ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல பல்வேறு பங்குகள் கீழிருந்து மேல திரும்பாதா அப்படின்னு பல பேர் ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ட்ரெண்ட் ஷேர் ஒன்று இருக்கு, டாடா டெக்னு இருக்கு. இளம் தளிர்களாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை லேசா தாண்டி இருக்கானுங்க. என்னது 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இளம் தளிர்கள்லாம், அவங்க எல்லாம் வந்து அங்கிள்ஸ்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டாடா டெக் வந்து சாதாரண பங்குல, அதெல்லாம் 2023லயே லிஸ்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டிய ஒரு இளம் தளிராக இருக்கிறது. இனி இவன் என்ன செய்யறான் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே மாதிரி தான் ரெண்டுலையுமே டாடா டெக்னாலஜிஸ் போட்டு வச்சிருக்கேன். நாம் பார்க்க வேண்டியது டாடா குரூப்பை சேர்ந்த இன்னொரு பங்கு ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்குமே ஒரு இளம் தளிராக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை பல மாதங்கள் கழித்து தாண்டி இருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இது மாதிரி எத்தனையோ பங்குகள்ல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இப்பதான் லேசா மேல வரதை பார்த்துட்டு எப்படியாவது எங்களை காப்பாத்தி விடாதா இந்த பங்குகள் அப்படின்ற மாதிரி பல ரீட்டைல் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல லிண்டே இந்தியா அப்படின்றது இன்னொரு பங்கு. அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்திருக்கான் தப்பிச்சு ஓடுறக்கு. ஆனா 3 முடிச்சு போட்டு மாட்டிக்கிட்ட மாதிரி
இந்த பங்கு மேல ஒரு ஹை, இன்னொரு ஹை, மறுபடியும் இன்னொரு ஹைன்னு 3 முறை முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா 3 முறையும் தன்னுடைய பழைய ஹை 10,000க்கு பக்கத்துல வர முடியல. இது ஒரு சோகமாக அந்த பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஸோ என்னைக்கு ஒரு நல்ல காலம் பொறக்கும் அப்படின்னு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ ஷேர்கள்ல பல ரீட்டைல் மக்கள் மாட்டி கிடக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல ஏதாவது ஷேர்கள் பறந்து ஆதரவு கொடுத்ததுன்னா நல்லா தான் இருக்கும். இன்றைய தருணத்தை உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி. வணக்கம்.